வணக்கம் தேர்வர்களே, இது கேஆர் டிஎன்பிஎஸ்சி தமிழ் பெடகாஜி டெட் பேப்பர் 1 and 2 தமிழ் பெடகாஜி 30 ஒன்லைனர் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். முதலாவது, கற்பித்தல் என்பது இருதரப்பு செயல்முறை. கற்பித்தல் என்பது இருதரப்பு செயல்முறை. ரெண்டாவது, கற்றல் என்பது நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் செயல்முறை. கற்றல் என்பது நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் செயல்முறை. நம்பர் 3, மொழி கற்பித்தலின் முக்கிய நோக்கம் தொடர்பு திறனை வளர்த்தல். மொழி கற்பித்தலின் முக்கிய நோக்கம் தொடர்பு திறனை வளர்த்தல். நம்பர் 4, கேட்புத்திறன் முதன்மையான மொழித்திறன். கேட்புத்திறன் முதன்மையான மொழித்திறன். நம்பர் 5, மொழியின் அடிப்படை அலகு ஒலி. மொழியின் அடிப்படை அலகு ஒலி. நம்பர் 6, கற்றலின் விளைவு நடத்தை மாற்றமாகும். கற்றலின் விளைவு நடத்தை மாற்றமாகும். நம்பர் 7, ப்ளூம்ஸ் டாக்சானமியின் முதல் நிலை அறிதல். ப்ளூம்ஸ் டாக்சானமியின் முதல் நிலை அறிதல். நம்பர் 8, ப்ளூம்ஸ் டாக்சானமியின் உயர்ந்த நிலை மதிப்பீடு. ப்ளூம்ஸ் டாக்சானமியின் உயர்ந்த நிலை மதிப்பீடு. மாணவர் மைய கற்றல் என்பது செயற்பாட்டு முறை. மாணவர் மைய கற்றல் என்பது செயற்பாட்டு முறை. 10, மொழித்திறன்கள் மொத்தம் 4. மொழித்திறன்கள் மொத்தம் 4. 11, மொழித்திறன்கள் கேட்பு, பேச்சு, வாசிப்பு மற்றும் எழுத்து. மொழித்திறன்கள் கேட்பு, பேச்சு, வாசிப்பு மற்றும் எழுத்து. இலக்கணம் கற்பித்தலின் நோக்கம் மொழித்திறன் மேம்பாடு. 12, இலக்கணம் கற்பித்தலின் நோக்கம் மொழித்திறன் மேம்பாடு. 13, கற்றல் ஊக்கத்தின் முக்கிய காரணம் ஆர்வம். கற்றல் ஊக்கத்தின் முக்கிய காரணம் ஆர்வம். 14, மதிப்பீடு என்பது கற்றலின் அளவீடு. மதிப்பீடு என்பது கற்றலின் அளவீடு. 15, தொடர் மதிப்பீடு. CCE என்பது தொடர்ச்சியான மதிப்பீடு. தொடர் மதிப்பீடு CCE என்பது தொடர்ச்சியான மதிப்பீடு. 16, கற்பித்தல் உதவி பொருட்கள் மாணவர்களின் கவனத்தை அதிகரிக்கும். கற்பித்தல் உதவி பொருட்கள் மாணவர்களின் கவனத்தை அதிகரிக்கும். 17, பாடத்திட்டம் உருவாக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டியது மாணவர்களின் நிலை. பாடத்திட்டம் உருவாக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டியது மாணவர்களின் நிலை. 18, செயன்முறை கற்பித்தல் பங்கேற்பு முறையை வலியுறுத்துகிறது. செயன்முறை கற்பித்தல் பங்கேற்பு முறையை வலியுறுத்துகிறது. 19, மொழி கற்பித்தலில் கதைமுறை பேச்சு திறனை மேம்படுத்தும். மொழி கற்பித்தலில் கதைமுறை பேச்சு திறனை மேம்படுத்தும். 20, குழு கற்பித்தல் மாணவர்களின் சமூக திறனை வளர்க்கும். குழு கற்பித்தல் மாணவர்களின் சமூக திறனை வளர்க்கும். 21, தாய்மொழி கற்பித்தல் மாணவர்களின் மன வளர்ச்சிக்கு உதவும். தாய்மொழி கற்பித்தல் மாணவர்களின் வளர்ச்சிக்கு உதவும். மன வளர்ச்சிக்கு உதவும். 22, ஒலிப்பியல் என்பது ஒலி பற்றிய ஆய்வு. ஒலிப்பியல் என்பது ஒலி பற்றிய ஆய்வு. 23, வாசிப்பு திறன் மேம்பட தொடர் பயிற்சி அவசியம். வாசிப்பு திறன் மேம்பட தொடர் பயிற்சி அவசியம். 24, நல்ல ஆசிரியரின் முக்கிய பண்பு பொறுமை. நல்ல ஆசிரியரின் முக்கிய பண்பு பொறுமை. 25, மாணவர்களின் கற்றல் வேகம் வேறுபடும். மாணவர்களின் கற்றல் வேகம் வேறுபடும். 26, மொழி கற்பித்தலில் படவியல் முறை எளிய கற்றலை ஊக்குவிக்கும். மொழி கற்பித்தலில் படவியல் முறை எளிய கற்றலை ஊக்குவிக்கும். 27,
கற்றல் சிரமம் உள்ள மாணவர்களுக்கு சிறப்பு கற்பித்தல் தேவை. கற்றல் சிரமம் உள்ள மாணவர்களுக்கு சிறப்பு கற்பித்தல் தேவை. 28 மதிப்பீட்டின் முக்கிய நோக்கம் கற்றல் நிலை அறிதல். மதிப்பீட்டின் முக்கிய நோக்கம் கற்றல் நிலை அறிதல். 29 வகுப்பறை ஒழுங்கு நல்ல கற்றல் சூழலை உருவாக்கும். வகுப்பறை ஒழுங்கு நல்ல கற்றல் சூழலை உருவாக்கும். 30 மொழி கற்பித்தலின் இறுதி நோக்கம் தொடர்பு திறன் வளர்ச்சி. மொழி கற்பித்தலின் இறுதி நோக்கம் தொடர்பு திறன் வளர்ச்சி. இன்னைக்கு தமிழ் பெடகாஜிலேருந்து 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு அடுத்த சப்ஜெக்ட்லேருந்து பார்த்துக்கலாம். இது KR TNPSC Group 4 டேட் எக்ஸாம்.